நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதிரடி காமிச்சிருக்காங்க இந்தியா. ஒரு முக்கியமான ஒரு தாக்குதலுக்கு தயாராயிருக்காங்க இந்தியா அப்படின்னே சொல்லலாம். இந்திய ராணுவம் தூள் கிளப்பி இருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பாத்தீங்கன்னா கையும் களவுமாக இப்ப சிக்கியிருக்கு பாகிஸ்தான். இந்தியா கிட்ட வசமாக சிக்கி இப்போ சின்ன பின்னமா இருக்கு அப்படின்னே சொல்லணும். இத்தனை நாட்களாக இந்தியா சொன்னது உண்மைதான் அப்படின்னு இப்போ வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பாத்தீங்கன்னா இலங்கையில இந்தியா ஒரு சம்பவம் செஞ்சிருக்காங்க. உலக நாடுகளை வியக்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல Facebook, இன்ஸ்டாகிராம்லயும் நம்ம வீடியோக்கள் போடுறோம். அங்க நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேற்காசியாவில் கடந்த ஒரு மாதமாக நடந்து வரும் போர்ல இருந்து இந்திய ராணுவம் ஒரு மிக முக்கியமான ராணுவ பாடங்களை கற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக எதிரி நாடுகளுடைய சிறிய ரக ட்ரோன்களை எதிர்கொள்ளும் வகையில நவீன எதிர்ப்பு ட்ரோன் அமைப்புகளை வாங்கி அவற்றை ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கும் பழைய போர்க்கருவிகளுடன் ஒருங்கிணைந்து ஒரு வலிமையான பாதுகாப்பு கூடையை உருவாக்குறதுக்கு இந்திய ராணுவ உயர் அதிகாரிகள் ஆலோசனையை மேற்கொண்டுட்டு வர்றாங்க. இந்த போரின் முதல் பாடமாக தரமான ஸ்வர்ம் ட்ரோன்கள் இருக்குல்ல, அதுவும் ரோபோட்டிக் தொழில்நுட்பங்களை கையகப்படுத்துவது அவசியமாகுது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. இவை எதிரியுடைய விநியோக சங்கிலிகளை சீர்குலைக்கவும் அவர்களுடைய உற்பத்தி திறனை தாக்கி அளிக்கவும் உதவும் அப்படின்னு அதிகாரிகள் கருதுறாங்க. அதே சமயம் நேரடி தாக்குதல் மட்டுமில்லாம படைகளை சிதறடித்தல், மறைத்து வைத்தல், உருமறைப்பு மற்றும் நிலத்தடி உள்கட்டமைப்புகளை உருவாக்குதல் போன்ற தற்காப்பு நடவடிக்கைகளையும் இந்தியா கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. ஈரான் போன்ற நாடுகள் கூட்டமாக ட்ரோன்களை அனுப்பி தாக்கும் முறையை ஒரு முக்கிய போர் உத்தியாக பயன்படுத்துறாங்க. விலை உயர்ந்த ஏவுகணைகளை எதிர்கொண்டு சிறிய ட்ரோன்களை சுடுவது பொருளாதார ரீதியாக சாத்தியமற்றது அப்படிங்கிறதுனால பழைய ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளை நவீன எதிர்ப்பு ட்ரோன் தொழில்நுட்பங்களுடன் இணைப்பதன் மூலம் மலிவான மற்றும் பயனுள்ள பாதுகாப்பு கவசத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதாரணமாக கடந்த ஆண்டு ஆபரேஷன் சிந்தூர் நிகழ்வின் போது பாகிஸ்தான் அனுப்பிய மலிவான ட்ரோன்களை இந்தியா தன்னுடைய பழைய L-70 ரக பீரங்கிகளை கொண்டு சுட்டு வீழ்த்தினாங்க. இந்த அனுபவத்தை கொண்டு தற்போது இருக்கும் அமைப்புகளை மேலும் மேம்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. மேலும் மனித உயிரிழப்புகளை குறைக்க ரோபோட்டிக் கருவிகளை கண்ணிவெடி கண்டறிதல் மற்றும் சுமை தூக்குதல் போன்ற பணிகளில் ஈடுபடுத்தவும் திட்டமிட்டிருக்காங்க. இலக்குகளை தேர்ந்தெடுப்பதிலையும் இந்த போர் ஒரு புதிய மாற்றத்தை காட்டியிருக்கு. இஸ்ரேலும் ஈரானும் ஒருவருக்கொருவர் எரிசக்தி வளங்கள் மற்றும் நிர்வாக உள்கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்கியிருக்காங்க. ஆனா இந்தியா இதுவரைக்கும் எல்லை பகுதிகள் அல்லது பயங்கரவாத முகாம்களை மட்டும்தான் இலக்காக கொண்டிருக்கு. எதிர்கால போர்கள்ல மூலோபாய இலக்குகளை தேர்ந்தெடுப்பது வெற்றியை தீர்மானிக்கும் காரணியாக இருக்கும் அப்படின்னு அதிகாரிகள் சொல்றாங்க. இஸ்ரேலுடைய புகழ்பெற்ற அயன்டோம் பாதுகாப்பு அமைப்பு கூட ஈரானுடைய தொடர்ச்சியான ஏவுகணை தாக்குதலால சில நேரங்களில் திணறியதை அதிகாரிகள் சுட்டி காமிச்சிருக்காங்க. அதனால சிறந்த பாதுகாப்பு அமைப்புகளுக்கும் ஒரு எல்லை உண்டு அப்படிங்கிறத இது உணர்த்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே சுதர்சன் சக்ரா போன்ற பாதுகாப்பு கவசங்களை விரைந்து செயல்பாட்டுக்கு கொண்டுட்டு வருவதும் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் சுயசார்பு அடைவதும் அவசியமாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போரை மையப்படுத்தாமல் பரவலாக்கப்பட்ட முறையில எதிர்கொள்றது, ஒருங்கிணைந்த ராணுவ கட்டளைகளை உருவாக்குவது மற்றும் குறுகிய கால அல்லது நீண்ட கால போர்களுக்கு தயாராக இருப்பது போன்றவையும் ஆலோசிக்கப்படுது. ஒரு போரை எப்படி தொடங்குவது மற்றும் ஒவ்வொரு கட்டத்திலும் அதை எப்படி முடிவுக்கு கொண்டுட்டு வருவது அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான இலக்குகள் இருக்க வேண்டும் அப்படின்னு ராணுவ அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. கடந்த ஆண்டு விமானப்படை தளபதி AP சிங் அவர்கள் சொன்னது போல ஒரு மோதலை தொடங்கி அதை விரைவாக முடிவுக்கு கொண்டுட்டு வருவதில் உலக நாடுகளுக்கே இந்தியா ஒரு பாடமாக திகழ்து அப்படின்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இனி வரும் நாட்கள்ல ஏதாவது ஒரு மோதலோ அல்லது போரோ ஏற்பட்டுச்சுன்னா முதல்ல மற்ற நாடுகள் எல்லாம் பயன்படுத்த போறது சிறிய வகை ட்ரோன்களை தான். அதுவும் லோ பட்ஜெட்ல இருக்கும் ட்ரோன்களை பயன்படுத்தி பெரிய அளவுல இருக்கும் ஆயுதங்களை ஏவுகணைகளை குழப்பி மற்ற நாடுகள் மேல தாக்குதல் நடத்துறதா. எப்படி ஈரான் அமெரிக்காவும் இஸ்ரேலையும் ஆட்டி படைக்குது, அவங்க ரெண்டு பேர்த்துடைய கண்ணிலையும் விரல விட்டு ஆட்டுச்சு, அந்த மாதிரியான சம்பவங்கள் தான் நடக்கும். அதனால அதற்கேற்ப நம்முடைய ராணுவத்தை நாம தயார்படுத்தணும். ராணுவத்துக்கு வலிமை சேர்க்கும் விதமாக நாமளும் ஏவுகணைகள்ல ஏற்கனவே இருக்கும் ஏவுகணைகள்ல இந்த ட்ரோன்களை பொறுத்தி அந்த மாதிரியான தொழில்நுட்பத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்திய ராணுவ அதிகாரிகள் முடிவு செஞ்சிருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தான்ல பல்வேறு தீவிரவாத இயக்கங்கள் செயல்பட்டு வர்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இதற்கிடையில தான் இது தொடர்பாக அமெரிக்கா ஒரு மிக முக்கியமான ரிப்போர்ட் ஒன்று சமர்ப்பிச்சிருக்காங்க. அதாவது இந்தியா மீது தாக்குதல் நடத்தும் பல தீவிரவாத குழு பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுப்பதாக அதுல தெரிவிச்சிருக்காங்க. இந்தியா மீது தாக்குதல் நடத்தும் தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து அடைக்கலம் கொடுத்துட்டு வருது. இதை இந்தியா பலமுறை ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தினாலும் கூட பாகிஸ்தான் மறுத்துட்டு தான் வருது. இந்த தீவிரவாதிகள் பாகிஸ்தான்ல இருந்தபடி இந்தியா மீது மோசமான தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டு வர்றாங்க. இதற்கிடையில தான் CRS அப்படின்னு சொல்லப்படுகிற அமெரிக்க நாடாளுமன்றத்துடைய ஆராய்ச்சி பிரிவு ஒரு முக்கியமான ரிப்போர்ட் ஒன்று சமர்ப்பித்திருக்காங்க.
அதுல பாகிஸ்தான் இன்னுமே தன்னுடைய மண்ணில் காஷ்மீர் உள்பட இந்திய பகுதிகளை குறிவைக்கும் பயங்கரவாத அமைப்புகளுக்கு அடைக்கலம் அளிப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. பல ராணுவ நடவடிக்கைகள் இருந்த போதிலும் பாகிஸ்தான் மண்ணில் இந்த தீவிரவாத இயக்கங்கள் தொடர்ந்து செயல்படுகிறது அப்படின்னும் அந்த ரிப்போர்ட்ல தெரிவிச்சிருக்காங்க. 2008 மும்பை தாக்குதலுக்கு காரணமான லஷ்கர்-இ தைபா, 2001 இந்திய நாடாளுமன்ற தாக்குதலுடன் தொடர்புடைய ஜெய்ஷ்-இ முகமது உள்ளிட்ட தீவிரவாத குழுக்கள் பாகிஸ்தான்ல இருந்து இயங்கி வருவதாக சிஆர்எஸ் ரிப்போர்ட்ல தெரிவிச்சிருக்காங்க. இந்த தீவிரவாத குழுக்களுக்கு பாகிஸ்தான் ஒரு தளமாகவும் பயிற்சி களமாகவும் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்திய வருடங்கள்ல பாகிஸ்தான்ல பயங்கரவாத நடவடிக்கைகள் கடுமையாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கடந்த 2019 தீவிரவாத நடவடிக்கையால பாகிஸ்தான்ல ஏற்பட்ட உயிரிழப்புகள் 365 இருந்த சூழல்ல கடந்த ஆண்டு அது 4001 உயர்ந்திருக்கு. தீவிரவாத நடவடிக்கையால கடந்த 11 வருஷத்துல பாகிஸ்தான்ல ஏற்பட்ட அதிகபட்ச உயிரிழப்பு இதுவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தான் அடைக்கலம் தரும் பயங்கரவாத குழுக்கள் அவர்களுக்கே எந்த அளவுக்கு ஆபத்தாக மாறுகிறது அப்படிங்கிறத இது காட்டுவதாக இருக்கு. இதன் காரணமாக தான் பயங்கரவாதத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடு அப்படின்னு பாகிஸ்தானை சிஆர்எஸ் அறிக்கை சொல்லியிருக்காங்க. மேலும் அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2021 ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்ததால் ஏற்பட்ட தீவிரவாத எழுச்சியின் பிரதிபலிப்பு இது. பெரும்பாலான பயங்கரவாத குழுக்கள் இஸ்லாமிய தீவிரவாத சித்தாந்தத்தால் ஊக்குவிக்கப்படுறாங்க. இந்த குழுக்கள் 5 பிரிவுகளாக பிரிக்கலாம். அதாவது சர்வதேச பயங்கரவாதிகள், ஆப்கானிஸ்தான் பயங்கரவாதிகள், இந்தியா காஷ்மீர் பயங்கரவாதிகள், உள்நாட்டு பயங்கரவாதிகள் மற்றும் பிரிவினைவாத நோக்குடன் இயங்கும் பயங்கரவாதிகள் அப்படின்னு 5 வகைகளாக பிரிக்கப்படுறாங்க. அல்கொய்தா தீவிரவாத அமைப்புடைய முக்கிய கட்டமைப்புகள் கடுமையாக சிதைக்கப்பட்டிருந்தாலும் கூட அது தொடர்ந்து செயல்பட்டுட்டே வருது. மேலும் பிற தீவிரவாத அமைப்புகளுடன் கூட்டணியை பராமரிக்கிறாங்க. இஸ்லாமிக் ஸ்டேட் கோரசன் மாகாணம் சுமார் 4000 to 6000 தீவிரவாதிகளை கொண்டிருக்கு. இது ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் முழுவதும் செயல்பட்டு தாக்குதல்களை ஏற்படுத்துறாங்க. மற்ற தீவிரவாத குழுக்களை சேர்ந்தவர்களும் இதுல சேர்றாங்க அப்படிங்கிறது கவலைக்குரிய விஷயமாகும் அப்படின்னும் அந்த அறிக்கையில சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானை குறிவைத்து பாகிஸ்தான்லேயே இயங்கும் தீவிரவாத அமைப்புகள்ல முக்கியமானதாக டிடிபி அப்படின்னு சொல்லப்படுகிற தெஹ்ரி தாலிபான் இருக்கிறாங்க. இந்த தீவிரவாத இயக்கத்துல சுமார் 2500 to 5000 பிரிவினைவாதிகள் இருக்கலாம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. பாகிஸ்தான் அரசை கவிழ்த்து ஷரியா சட்டத்தை நிலைநாட்டுறதுதான் இதனுடைய நோக்கம் அப்படின்னு அறிக்கை சொல்லுது. இந்த தீவிரவாத குழு ஆப்கானிஸ்தான்ல இருந்து இயங்குவதாக பாகிஸ்தான் தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு வர்றாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த கங்க்ரெஷனல் ரிசர்ச் சர்வீஸ் சிஆர்எஸ் இருக்காங்க இல்லையா, இது அப்படிங்கிறது அமெரிக்க நாடாளுமன்றத்துடைய ஒரு சுதந்திரமான ஆராய்ச்சி பிரிவாகும். சர்வதேச சூழலை புரிந்து கொண்டு தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இது உதவுது. அதே நேரம் அதன் ரிப்போர்ட்டுகள் அமெரிக்காவுடைய அதிகாரப்பூர்வ கருத்தாகவும் கருதப்படல. ஆக மொத்தத்துல பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுக்கிறது அப்படிங்கிறது இந்த அறிக்கை மூலமா தெளிவா தெரிய வந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இருக்கு. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா, வளைகுடாவில் நிலவும் நிச்சயமற்ற நிலை, ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டது போன்ற சூழலுக்கு மத்தியில தான் இலங்கைக்கு 38,000 டன் பெட்ரோல் டீசலை கப்பல் மூலம் இந்தியா அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த கப்பல் இலங்கைக்கு தலைநகர் கொழும்புக்கு சென்று சேர்ந்திருக்கு. இதனை அடுத்து நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இலங்கையுடைய அதிபர் அனுரா குமார திசாநாயக்கா அவர்கள் நன்றி தெரிவிச்சிருக்கிறாரு. அமெரிக்காவும் இஸ்ரேலையும் இணைந்து ஈரான் மீது போர் தொடுத்திருக்கிறது. உலகம் முழுவதுமே கேஸ், பெட்ரோல், டீசலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக இந்தியா, ஜப்பான், தென்கொரியா, இலங்கை, பாகிஸ்தான், வங்கதேசம், தாய்லாந்து அப்படின்னு பல்வேறு ஆசிய நாடுகள் எரிபொருள் பற்றாக்குறையால மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியாவில் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை, ஓரளவுக்கு சேமிப்புல இருக்கு. இருந்தாலும் கேஸ் விநியோகத்தில் தட்டுப்பாடு நிலவுது. குறிப்பாக வணிக சிலிண்டர் கிடைப்பது சவாலாக இருக்கிறதுனால வீட்டு சிலிண்டர்களுக்கு கடும் கிராக்கி ஏற்பட்டிருக்கு. இந்த ஈரான் அமெரிக்க போர் காரணமாக இலங்கையில நிலக்கரி இறக்குமதி பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால இலங்கையுடைய அனல் மின் நிலையங்கள் தொடர்ந்து செயல்படுவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இதனால நாள்தோறும் பல மணி நேரம் மின்வெட்டு அமலாகி இருக்கு. இந்த சூழலை தான் இலங்கைக்கு நட்பு ரீதியாக உதவிக்கரம் நீட்டியிருக்காங்க இந்தியா. இலங்கைக்கு 38,000 டன் எரிபொருளை இந்தியா கொடுத்திருக்காங்க. இது குறித்து அந்த நாட்டுடைய அதிபர் அனுரா குமார திசாநாயக்கா சமூக வலைதளத்தில் நேற்று என்ன சொல்லியிருக்கிறார்னா, அண்மையில் முன்பு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் தொலைபேசியில் பேசினேன். அப்போது இலங்கையில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு குறித்து அவரிடம் எடுத்துரைத்தேன். இதைத் தொடர்ந்து கடந்த சனிக்கிழமை இலங்கைக்கு 38,000 டன் எரிபொருளை இந்தியா கொடுத்திருக்காங்க. இந்தியாவுடைய விரைவான உதவிக்கு நன்றி கடன் பெற்றிருக்கிறோம். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் எங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வர்றாரு. அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு அனுரா குமார திசாநாயக்கா தெரிவிச்சிருக்கிறாரு. இலங்கையில பெட்ரோல் விலை பாத்தீங்கன்னா 398 இலங்கை ரூபாயாக இருக்கு. இது இந்திய ரூபாய் மதிப்புல பாத்தீங்கன்னா 120 ரூபாயாகும். டீசல் விலை இந்திய ரூபாய் மதிப்புல 115 ரூபாயாக இருக்கு. கடந்த மார்ச் 21 தான் விலை உயர்த்தப்பட்டது. சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை உயர்ந்திருக்கிறதுனால இலங்கையில எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படாமல் இருக்க இந்தியா தொடர்ந்து உதவி செஞ்சுட்டு வர்றாங்க. தூத்துக்குடியிலிருந்து செல்லும் சிறிய மற்றும் நடுத்தர ரக கப்பல்கள் கொழும்பு மற்றும் திரிகோணமலை துறைமுகங்களுக்கு தொடர்ச்சி
ஈஸியாக எரிபொருளை கொண்டு சேர்க்கிறாங்க. இலங்கையில சீனா தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்த முயலும் சூழல்ல தான் இந்தியா இது போன்ற அத்தியாவசிய தேவைகளை, பெட்ரோல், டீசல், உணவு போன்ற தேவைகளை உடனுக்குடன் பூர்த்தி செய்வதன் மூலம் தன்னுடைய உறவை வலுப்படுத்திட்டு வருது அப்படின்னு வல்லுநர்கள் சொல்றாங்க. ஆக மொத்தத்துல இந்தியா மனிதாபிமான அடிப்படையில இலங்கைக்கு மட்டுமல்ல பல நாடுகளுக்கும் தன்னுடைய உதவிகளை செஞ்சுட்டு வர்றாங்க. அந்த வகையில தான் இப்போ இலங்கைக்கு உதவி செஞ்சு மாஸ் காமிச்சிருக்காங்க. இலங்கையில இந்தியா இப்படி ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்கிறது உலக நாடுகளிடையே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா, உலகம் முழுவதும் எரிபொருள் தட்டுப்பாடு இருக்கும் நிலையில ஏன் இந்தியாவுக்கே அந்த பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு பலரும் பேசிட்டு வந்த நிலையில தான் இந்தியா தாராளமாக தங்களுடைய நட்பு நாடுகளுக்கு, அண்டை நாடுகளுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்க விஷயம் அப்படின்னு பலரும் இந்தியாவை பாராட்டிட்டு வர்றாங்க. இதுதான் இந்தியா அப்படின்னு மீண்டும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் நிரூபிச்சு காமிச்சிருக்கிறாரு. உண்மையிலேயே நம்முடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். நண்பர்களே, நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.